தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் யாரையும் ஆதரிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. யாரையும் ஆதரிப்பதில்லை அப்படிங்கறத நோட்டாவிற்கான ஆதரவாக எடுத்துக்கொள்வதா அல்லது தேர்தல் புறக்கணிப்பாக எடுத்துக்கொள்வதா? தேர்தல் புறக்கணிப்பு கிடையாது. கண்டிப்பா வாக்களிக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். சீர்தூக்கி பார்த்து யார் உங்க பகுதிக்கு நல்லபடியா செய்யறவங்க நம்புறீங்களோ அவங்களும் வாக்களிக்கணும். நோட்டாவுக்கு போட்டா வேஸ்ட். அது வாக்களிக்க வேண்டும்னு சொல்றோம், ஒரு ஊக்குவிக்கிறோம். அந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எல்லோரையும் புறக்கணிப்பது உங்களுக்கு பிடித்தவர்கள் அப்படிங்கறது இருக்கிற அரசியல்வாதிகளில் ஓரளவிற்கு நேர்மையான அல்லது குறைந்த தீமை, இந்த ரெண்டின் அடிப்படையில யாரோ ஒருத்தரை நீங்க ஆதரிக்கணும் அப்படிங்கறத சொல்றதா எடுத்துக்கிட்டா, யாருமே வேண்டான்னு எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குதானே? ஏன் நோட்டாவை அவாய்ட் பண்ணணுங்கிற கருத்து ஏன் வருகிறது? பொதுவாக நீங்க சொன்ன கேள்வியிலே பதில் இருக்குது. பெரிய தீமையா சின்ன தீமையா, இதுதான் அங்க உள்ள கேள்வி. அதிகமா தீங்கு செய்யறவங்களா கம்மியா தீங்கு செய்யறவங்களா, இந்த கேள்வி வரும்பொழுது கம்பேர் பண்ணி எது குறைந்ததோ அதுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கலன்னு சொன்னா அதிக தீமை வெற்றி பெற்றோம். அதிக தீமை வெற்றி பெறுவதற்கு நம்ம துணை செஞ்சதா வரும். வெற்றி பெறுவது நம்ம வாக்கு மட்டும் வெற்றி பெற முடியாது. நாம் அதுக்கு உதவி செய்த மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்கு தான் நீங்க சீர்தூக்கி பார்த்து எது குறைந்த தீமை என்று தெரிகிறதோ அவங்களுக்கு வாக்களிங்க, எது அதிக நன்மை என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்கிற ஊக்குவிக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க போடாம இருந்தாங்கன்னா நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. குறைந்த தீமை அல்லது அதிக நன்மை எது அப்படிங்கறத அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்திற்கு இல்லையா? இருக்கு, பொறுப்பு இருக்கிறதுனாலதான் உலக காலமா நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அது நம்ம எப்படி அளவுகோல் வைத்திருந்தோம் என்றால், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உரிய நன்மையை முன்னிறுத்தி இதை யார் செய்கிறீர்களோ அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றோம். இடஒதுக்கீடு என்பதை கடந்த 3 தேர்தல்களிலே நாங்க ஒரு மையப்படுத்தி அதற்காக வேண்டி கமிஷன் அமைச்சாங்க, கொடுத்தாங்க. அதே அடிப்படையில் வாக்களித்தோம். அப்போ சென்ற 2 தேர்தல்களில் பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு வாக்களிக்கிறாங்க, வாக்களித்து நிறைவேற்றுவதில்லை. இன்னும் பல விஷயங்களை நம்ம டிமாண்ட் பண்றோம் சமுதாயத்துக்காக வேண்டி. அதை செய்யலன்னு சொல்லும் பொழுது நம்ம மக்கள் மத்தியில் என்ன வரும் என்றால், உங்களை நம்பிதான் நாங்க வாக்களிச்சோம், நீங்க அவங்க செய்வாங்கன்னு அவங்களுக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்க, இப்ப செய்யல, எங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னு கேட்கறாங்க. இப்ப அரசியல்வாதிகள் சார்பாக நம்ம கேரண்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வருது. இவங்களுக்கு நீங்க வாக்களிங்க நாங்க சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுல உள்ள தீமைகள்லாம் எங்களை பொறுப்பாக்குவாரு. அப்ப மக்கள் பொறுப்புல விட்டோம் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த யார் அதிக நன்மை என்பதை ஒரு முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சமுதாயமுமே தங்கள் பொதுவான நன்மைன்னு சிலது இருக்கிறது. பொதுவான சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, அந்த மாதிரியான சில விஷயங்கள் போக எங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. முஸ்லீம் சமுதாயம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரியாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை இதான் சரின்னு எடுக்கிறாங்க இல்லையா? இந்த முடிவு பெருமளவுக்கு ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு சரியான கருத்தா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெருமளவிற்கு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்க இன்றைக்கு இஸ்லாமிய கட்சிகள் பெரிய அளவில் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கிகளை பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனித மக்கள் கட்சி ஆகட்டும் அல்லது அதிலிருந்து பிரிந்த திரு தமிழ் அன்சாரி ஆகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், எல்லோருமே வேற வேற அணியில் இருக்கிறாங்க. ஒருவர் அதிமுக ஆதரிக்கிறார், ஒருவர் திமுக ஆதரிக்கிறார், இவன் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களும் கூட இருக்கின்றன. அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான பார்வையோடு அணுகுவார்கள் அப்படிங்கிறது முரணாக இருக்கு. இல்ல, நாம சொல்லுவது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு நம்ம சொல்லல. எங்களை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவங்களுக்கு தான் நாங்க கருத்து சொல்ல முடியும். எங்களை ஏற்றுக்கொள்ளாத அரசியலில் உள்ள கட்சிகள் நாங்க சொல்வது ஏற்றுக்கிற மாட்டாங்க. நாங்கள் நீங்க சீர்தூக்கி பார்த்து வாக்களிங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் உரியதல்ல. ஒரு கட்சியில சார்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உரியதல்ல, எடுபடாது, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது தெரிஞ்சுதான் நாங்க சொல்றோம். எங்க அமைப்பின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், வெளியே இருக்கிற பொதுமக்கள்ல தவ்ஹீத் ஜமாத் சொன்னா கரெக்டா இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்க இதை சொல்றோமே தவிர இவங்க தான் அதிகம். மற்ற அரசியல் கட்சியில நீங்க பெருமளவு மக்கள் வைத்திருக்கிற என்பது ஒரு மாயை தான். அது இல்ல, நாம மட்டும்தான் அதிகமான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சொல்றது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் அப்படி இந்த பெரிய கட்சியில கூட்டணி வைத்து ஜெயித்து விடுகிறார்களே தவிர அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது சுயேட்சை என்று பார்த்தார்கள், தனித்து நின்றுலாம் பார்த்தாங்க. ஒரு நாடாளுமன்றத்திலேயே 10,000 ஓட்டு 8,000 ஓட்டு தான் வாங்க முடிந்தது. அப்ப சட்டமன்றத்துக்கு 1,500 ஓட்டுங்கிற ஒரு கணக்குல தான் வருகிறது. அதனால பெரிய அளவுக்கு ஆதரவு பெற்றவர்கள் கிடையாது. அதனால கூட்டணிக்கு அவங்க தேடி அலைகிறார்கள், ஏதாவது ஒரு கட்சியில் ஒட்டி கொள்கிறார்கள், கொள்கையெல்லாம் புறந்தள்ளி விட்டு. ஆனா திமுக பாத்தீங்கன்னா மனித மக்கள் கட்சிக்கு கடந்த முறை 2 தொகுதிகள், அதிமுகவில் 2, 3 என்று ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை 5 தொகுதிகள்.
அப்போ அவர்களுடைய வாக்கு சதவீதம் இஸ்லாமியுடைய ஆதரவு பெருமளவில் அவர்களுக்கு இருக்கிறது என்று திமுக நினைப்பதன் காரணமாக தானே அந்த தொகுதியை அதிகமாக குடிக்கிறார்கள். அல்லது நீங்கள் சொல்கிற மாயை அப்படிங்கறத திமுகவும் அந்த மாயை நம்பிவிட்டதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது ரெண்டு காரணம் இருக்கு. முதலாவது காரணம், நீங்க கார்ட்டூன்லாம் போடுறீங்க, மீடியாக்கெல்லாம் சொல்றீங்க, ஒரு பிச்சைக்காரன் போனாலும் கூப்பிட்டு சீட்டு கொடுக்கற அளவுல திமுகவுடைய சைடு இருக்குது. அவங்க அந்த சீட்டு கொடுக்கற விஷயத்துல ரொம்ப தாராளமா இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் சேரல. அவங்க பெரிய பெரிய கட்சிகள் அழைத்து பார்த்தார்கள். திருமாவளவன் வரல, வைகோ வரல, விஜயகாந்த் வரல, இவரெல்லாம் சேர்ந்த ஒரு அணியாக இருப்பார்களே. ஆனால் ரெண்டு கொடுப்பதே ஆச்சரியம் தான், அதிசயம் தான். கொடுக்க மாட்டார்கள். இப்ப சீட்டு நிறைய இருக்கிறது, தாராளமா இருக்கிறது. அப்ப பெரிய பெரிய கட்சிகள்லாம் புறக்கணித்து விட்ட நிலையில நம்ம இருக்கிற சீட்டை தாராளமா கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலையில் ஒன்று. இரண்டாவதாக, அவங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில ஜெயிச்சாங்க. 3 இடம் வாங்கி 2 இடத்தில் ஜெயித்தார்கள். அப்ப அதிமுக கூட்டணியில இருந்து ஜெயித்து விட்டு அதனுடைய கடைசி வரைக்கும் ஒட்டு உருவாடி விட்டு ராஜ்யசபை எம்பி தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அந்த இரு எம்எல்ஏக்களும் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அப்ப கனிமொழி அவர்கள் தனக்கு இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபை எம்பி காரணமாக இருந்தார்கள் என்ற வகைக்காக வேண்டியும் இயற்கையாக இந்த தாராளத்தன்மை இருக்குதுல்ல, அதன் காரணத்தினாலையும் தான் 5 கொடுத்தார்களே தவிர பெரிய மக்கள் சக்தியை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு கொடுக்கல. அப்படி கொடுத்தா முஸ்லீம் லீக்கு எங்க எத்தனை ஊர்ல அமைப்பு இருக்கிறது? அந்த காலத்து ஒரு காலத்தில் இருந்தது. ஒண்ணுமே லற்றுப்பேடு இயக்கம் என்று எங்க மக்கள் மத்தியில் சொல்வார்கள். அந்த மாதிரியான பெரிய பெரிய வயசான ஆட்கள் தான் அதுல இருக்கிறாங்களே தவிர தொண்டர்களோ வீரியமான செயல்பாடுகளோ ஒண்ணுமே கிடையாது. சமுதாய பிரச்சனைகளுக்காக வேண்டி அவங்க களமிறங்குவதும் கிடையாது. ஒரு சமுதாய ஒரு தொடர்பு கொள்ள கூட முடியாது அவங்கள. எங்க சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அது யார மாவட்ட தலைவரை தொடர்பு கொள்றதா, மாநில தொடர்பு கொள்றதா, அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவங்களுக்கு 5 கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீண்ட நெடுங்காலமா அவங்க அதுல இருக்கிறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் விலகி போகாத ஒரு சிறுபான்மை பிரிவா இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி கொடுத்தாங்க. அதனால இப்ப திமுக கொடுக்கறத வைத்து பார்க்காம சென்ற சட்டமன்ற தேர்தலில் 3 கொடுத்து பறிச்சாங்களே, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. சென்ற சட்டமன்ற தேர்தலில் 3 கொடுத்து பாளையங்கோட்டையில இவங்களுக்கு முஸ்லீம் லீக் கொடுத்து விட்டதை பறிச்சுதான் மைதன்கான கொடுத்தாங்க. அப்ப 3 கூட தகுதி இல்லைன்னு ஆக்குனாங்கல்ல, அப்படியும் இருந்துச்சுல. அப்ப வலுவான கூட்டணி வரும் பொழுது அந்த சீட்டை குறைவா கொடுக்கறாங்க. இப்ப யாருக்கு வேணாலும் எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இந்த தேமுதிகவிலிருந்து விலகி போய் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே, அவங்களுக்கு கூட கொடுக்கற அளவுக்கு தாராளமா இருக்கு. இது இஸ்லாமியருடைய வாக்கு சேதத்தைக்கான மரியாதை இல்ல, அது கொடுத்தது இல்ல. நீங்க இதுல குறைந்த தீமை அல்லது பெரிய நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா இது தொகுதிக்கு தொகுதி மாறுபடும் தானே? தொகுதிக்கு தொகுதி மாறுபடும். சில தொகுதியில் திமுக வேட்பாளர், சில தொகுதியில் அதிமுக, சில தொகுதியில் இடதுசாரிகள், அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும். உங்க தொகுதியில யார் வேட்பாளரோ அதை நீங்கள் ஆதுங்கள் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா பாஜகவை மட்டும் ஆதரிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை எங்கே வருகிறது? ஒருவேளை பாஜகவின் சார்பில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சிறந்த வேட்பாளராக இருந்தால் அவரை ஆதரிப்பதில் என்ன சிக்கல்? அதாவது வேட்பாளர்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. முதல் விலையும் கொள்ள வேண்டும். அவங்க கட்சி கொறடாவுடைய உத்தரவுப்படி செயல்படக்கூடியவர்கள் தான். அப்ப சட்டசபையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க ஒரு 10 எம்எல்ஏ இருந்தாங்கன்னு வைங்க, அங்கிருந்து கொறடா உத்தரவு போட்டு இவருக்கு வாக்களின்னு அதைத்தான் செய்வாங்களே தவிர அது எங்களுக்கு சமுதாயத்துக்கு எதிரானதா இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. அவர்கள் தனிப்பட்ட நல்லவர்களா இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்தாலும் அவங்க ஒரு அமைப்புல இருக்கிற காரணத்தினால அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்பதை டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. பல கட்டங்கள்ல அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாட்டுக்கறி மேட்டர்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, பகவத்கீதையை அனைவருக்கும் உரிய பாடநூலாக ஆக்குறதா இருந்தாலும் சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சட்டம் போடுவதா இருந்தாலும் சரி, பெருநாள் தினத்துல ரம்ஜான் பக்ரீத் அன்னைக்கு பாஜக மாநிலங்கள்ல பரீட்சை வைப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு எங்களை 2ஆம் தர குடிமக்கள் நடத்த கூடும்போது அது மாதிரியான சட்டங்களுக்கு தானே இவங்க துணையா நிற்பாங்க. அதனால பாஜக நாங்க அவங்க அதுல திருந்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்கன்னா எங்க மக்கள்கிட்ட மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனா திமுக கூட உங்களுடைய விமர்சனங்கள் எப்படி இடஒதுக்கீட்டாகட்டும் இன்ன பிற விஷயங்களில் பெரிய 2 கட்சி எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. இதுல திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா குறித்து கரசேவை குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருந்தார். தேதியோடு குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, கரசேவையை ஜெயலலிதா ஆதரித்து டெல்லியில் ஒருமைப்பாட்டு மன்ற கூட்டத்தில் 24/11/1992 அன்று பேசினார் என்று ஒரு நாளிதழ் செய்தியை மேற்கோள் காட்டி அவர் சொல்றார். அதன் பிறகுதான் நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் ஆதரித்தீர்கள், அதன் பிறகு எதிர்த்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த கட்சி தான். அப்போ பெரிய கட்சிகள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இஸ்லாமியருடைய உரிமைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு வேட்பாளர்களை ஆதரிங்கள் என்று சொல்வது முரணாத்தான் இருக்கு. நீங்க கட்சியை தான் பார்க்கணும்னு சொன்னா இந்த கட்சிகளும் அதற்கு விதிவிலக்கு அல்லவே உங்களுடைய வார்த்தைகள்ல. அதாவது எப்படி பார்க்கணும்னா,
ஜெயலலிதா பாபர் மசூதி விஷயத்துல எங்களுக்கு எதிரான கருத்து சொன்னார் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் குஜராத் கலவர நேரத்திலையும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தொடர்ந்து நடந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எங்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் நாம எப்படி பார்க்கிறோம் என்றால், அந்த தேர்தல் ஆதரிப்போம்ல, ஆதரிக்கிற கூட்டங்கள்ல சொல்லுவோம், ஜெயலலிதாவை நாங்கள் ஆதரிப்பது இந்த இடஒதுக்கீடு தந்ததற்குத்தான், அவர் சமுதாயத்துக்கு நன்மை செய்தார் என்பதற்கு இல்லை, அவர் எங்களுக்கு செய்த துரோகங்களை நாங்கள் மறக்கவில்லை. மற்றவங்க சீட்டு வாங்குறவங்க பேச மாட்டாங்க. நாங்கள் ஆதரித்த காலங்களில் ஜெயலலிதாவை நமக்கு செய்த தீமைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி, இதெல்லாம் இருந்தாலும் இப்ப நமக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு நன்மை செய்கிறார்கள், அதுக்குத்தான் ஆதரிக்கிறோம் சொல்லுவோம். திமுகவையும் ஆதரித்திருக்கிறோம். அப்பவும் என்ன சொல்லுவோம் என்றால், திமுக எங்களுக்கு செய்த தவறுகள் எல்லாம் பட்டியல் போடுவோம். ஏன்னா நாங்க ஒரு சீட்டு வாங்க மாட்டோம், நோட்டு வாங்க மாட்டோம், வேற வாரிய பதவி கூட வாங்க மாட்டோம். அவங்க தயவு எங்களுக்கு தேவையில்லை, எங்க தயவு தான் அவங்களுக்கு தேவை. அந்த நிலையில நாங்கள் கட்டி காத்து கொண்டு வர்றோம். அப்ப திமுகவை நாங்கள் ஆதரிக்கிற நேரத்தில் கூட அவங்கள விட்டா கதி இல்ல, இவர் தான் முஸ்லீம் சமுதாயத்தின் காவலர், அந்த மாதிரியான வாசகங்கள்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். இன்னும் சொல்ல போனால், ஆதரித்து பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் கூட மேடையில அவங்களை ஏற்ற மாட்டோம். தனி மேடை தான் நாங்கள் போடுவோம். தனி மேடை, அவருடைய தலைவர்கள் படம் கூட இடம் பெறக்கூடாது, சின்ன மட்டும். எதுக்கு இதை சொல்றேன் என்றால், கடந்த காலத்தில் அவங்க செய்ததெல்லாம் நினைப்பதை விட எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி கிட்டத்தில் உள்ளதான் பார்க்கணும். இல்ல நீங்க சொல்ற உலக வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க, ஒரு 15 வருஷம் மறந்துட்டு இப்போ ஒருத்தர் உதவி செஞ்சு அவர் நண்பர் ஆகிக்கிறீங்க. நீங்க அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் எந்த உதவியும் செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற கேள்வி அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றேன்னு கேட்டா, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கிறது என்பது வேறு. கூட்டணி வைத்தார்கள் தவறுதான், அது ஒரு விஷயம். பாரதிய ஜனதாவே ஆள்வது, அதிகாரத்தை கையில கொடுப்பது என்பது வேறு. அப்ப இவங்க கூட்டணி வைத்தார்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அப்ப இடதுசாரிகள் கூட அவங்க தப்பிக்க மாட்டாங்க. பிபி சிங் காலத்துல பாஜக கூட அவங்க கூட்டணி வைத்திருந்தார்கள். அதே மாதிரி வைகோ வைத்திருந்தாரு. திருமாவளவனும் திமுக கூட்டணி வைக்கும் போது கூட தான் இருந்தார். இருக்கிற ஒரு கட்சியை கூட பாஜகவோடு கூட்டணி வைக்காத கட்சி நீங்க காட்ட முடியாது. திமுக திமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியும் காட்ட முடியாது. அனைவருமே அவங்களுடைய ஆதாயத்திற்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயம் அவ்வளவுக்கு அவங்களுக்கு விசுவாசமா இருந்தும் கூட அதை புறக்கணித்து விட்டு நாம ஜெயிக்கணும், அது நம்முடைய சிக்கல்கள்ல இருந்து மீளணும். இஸ்லாமிய கட்சிகளை காட்டலாமா, அடையாளம் காட்டலாமே? மனித மக்கள் கட்சியோ, எஸ்டிபியோ, இந்திய யூனியன் முஸ்லீமிக்கோ பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைத்ததில்லை, வைக்க மாட்டாங்க. நீங்க அந்த தொகுதியிலே அவர்களை ஆதரிக்கலாமே. இதுல இஸ்லாமிய அதை நாங்கள் பிரச்சனை ஆக்கலாங்க. கூட்டணி வைப்பதை நாங்கள் பிரச்சனை ஆக்கணுமே, ஆனால் யாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது. ஒண்ணு, இவர்கள் நீங்க முஸ்லீம் கட்சிகள் எதுவுமே பாஜக கூட்டணி வைக்கவில்லை. ஆனா பாஜக கூட்டணி வைத்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், இவங்க பாஜக கூட்டணி வைத்த கட்சிகளான கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப ரெண்டு ஒண்ணு அதையும் அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஓட்டுக்கும் நோட்டுக்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை என்று சொன்னால், இன்ன பிற தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபியோ ஓட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ள வேணாம். அதனால நிக்கிறாங்க, நிக்கிறத காட்டுத. அவங்க ஓட்டு தான் கேட்கறாங்க, அது ரகசியமான விஷயம் கிடையாது. அவங்க கும்பிடுறாங்க, ஓட்டு போடுங்க கேட்கறாங்க. நாங்க கும்பிடல, ஓட்டு கேட்கலையே. நாங்கள் ஓட்டு கேட்கல, ஆசைப்படுவதில் தவறு இல்லை. தேர்தல் ஜனநாயகத்தில் நோட்டுக்கும் ஆசைப்படுகிறார்களா? ஆமா, நோட்டு இல்லாம எப்படி ஓட்டு வாங்க முடியும்? நோட்டு அவங்க என்ன வருமானம் என்ன நடத்துறாங்க? பிசினஸ் பண்றாங்களா? பெரிய தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காங்களா? கோடி கோடியா பணம் வருதா? இதுல தானே வருது. ஒரு தேர்தல் மூலமாகத்தான் நோட்டையும் ஈட்டுகிறார். ஓட்டின் மூலமாகத்தான் நோட்டையும் ஈட்டுகிறார்கள். நோட்டு இல்லாம தேர்தலை சந்திக்கவே முடியாது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு தேர்தல்ல நீங்க எஸ்டிபியா இருக்கட்டும், எஸ்டிபிஐ இன்றைக்கு தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மனிதநேய மக்கள் கட்சி திமுக பக்கம் இருக்கிறார்கள், திரு தமிழ் அன்சாரி அதிமுக பக்கம் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை கூட சில இஸ்லாமிய இயக்கங்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க தேர்தலில் போட்டியிடுவதில்லை அப்படிங்கிற முடிவை நீண்ட காலமாக இருக்கிறீர்கள், யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு எடுத்துக்கிறீங்க. ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்காக பேசியும் இயங்கியும் வருகிறார் என்று இஸ்லாமியர்கள் தரப்பில் அவருக்கான வாழ்த்து சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவர் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மட்டுமே பேசுகிறார்கள். இந்து விரோதிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தீவிர ஹிந்துத்துவா கொள்கையில் பிடிப்பவர்கள் இடதுசாரிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த இடதுசாரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி, இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்காக பேசிக் கொண்டிருப்பவர்கள் என்று இஸ்லாமியர்கள் தரப்பிலேயே வாதம் வைக்கக்கூடிய இடதுசாரிகள், திருமாவளவன் போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியை ஒரு இஸ்லாமிய இயக்கம் கூட ஆதரிக்கவில்லை இதுவரை என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்காக பேசியும் இயங்கி வருபவர்களுக்கு இஸ்லாமியர்கள் தளத்தில் எந்த ஆதரவும் இல்லை என்பது அடுத்தடுத்து அவர்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்காக இயங்க செய்யும் நினைக்கிறீங்க?
இயக்கம் இல்லாம போயிருங்கிறீங்களா? இல்ல 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 கேள்வி நான் கேக்குறது, இஸ்லாமியர்களுக்காக தொடர்ந்து எழுதியும் பேசியும் இயங்கி வரக்கூடிய அவங்களை யாருமே, நான் நாட் ஒன்லி தமிழ்நாடு ஜோதி ஜமாத் கேட்கல, எந்த இஸ்லாமிய கட்சியின் இயக்கமும் அவர்களை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது அவர்களை எப்படி தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக பேசும் இயங்கவும் வைக்கும்? அதாவது முதல் விஷயம் என்னன்னா, நான் முதல் கேள்வியில சொன்னபடி இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தாலும் அவங்க ஓட்டுக்கு தான் நிக்கிறாங்க. அவங்க கணக்கு பண்றாங்க, இந்த அணியில சேர்ந்தா ஓரளவுக்கு சீட்டு கிடைக்கும், ஜெயிச்சிடலாம், இதுல சேர்ந்தா ஜெயிச்சிடலாம். ரெண்டு பெரிய கட்சிகளோடு தான் சேர்வது லாபம் நினைக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்தா அப்போ ஒரு 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. 4 மக்கள் நல கூட்டணி இருக்கிற நேரத்தில் இதுல போய் சேர்ந்தோம்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இல்ல, நாம ஜெயிப்பதற்கு தான் நிக்கிறோம், ஓட்டுக்கு தான் நிக்கிறோம்னு சொல்லும் பொழுது அவங்களோட சேர முடியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சமூகத்துக்கு நிக்கல இல்ல, நான் ஏற்கனவே சொன்னபடி அவங்களோட ஆதாயத்துக்கு நிக்கிறாங்க. ஆதாயத்துக்கு இந்த 2 வழிதான் அவங்க முன்னாடி பெருசா தெரியும் பொழுது அதுதான் போய் சேருவாங்க. அது அவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள் ஏன் இந்த மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்பதில் உங்களுக்கு வேற என்ன சிக்கல் இருக்கு? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டா, இப்ப இந்த திருமாவளவன் அவர்கள் நீங்க சொன்னது போல முஸ்லீம் சமுதாய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார், அதுல மாற்று கருத்து கிடையாது. இடதுசாரிகளும் அந்த பிரச்சனையில குரல் கொடுக்கறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா, வைகோ பிஜேபியோட போய் கூட்டணி வைத்து மோடியை தமிழ்நாடு புறம் கொண்டு போய் சேர்த்தாரு, அவங்களோட கலந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் அந்த மாதிரியான குறிப்பிட நீங்க இதுக்கு முந்தைய கேள்வியில சொல்லும்போது கூட்டணி அமைப்பது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல, இருந்திருந்தா நாங்க அதிமுக திமுக ஆதரிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்க. அதிமுக திமுகவுக்கும் கூட்டணி பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் சிக்கல் இல்லை என்று சொன்னால் அது மதிமுக மட்டும் ஏன் சிக்கலா பாருங்க? எதுக்குன்னா அணியை அது கூட்டணி இல்லைன்னா அதிமுக ஒரு ஆதாயத்தை எங்கள் சமுதாயத்தை வாங்கி கொண்டு ஆதரிக்கிறது. திமுக ஆதரிக்கிறோம்னா திமுக இடஒதுக்கீடு என்கிற ஒரு ஆதாயத்தை பெறுவதற்கு ஆதரிக்கிறது. சும்மா ஆதரிக்கும் போது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கத்தானே செய்வோம். அதை பிரச்சனை இல்லதான், என்ன நன்மை நாங்க பார்ப்போம் என்றால் ஒரு அணியாக நிற்கிறார்கள், ஒரு அணியாக ஆதரிக்கிற அளவுக்கு அனைவரும் நம்பகமானவர்களாக அதில் இல்லை. யார் மீது உங்களுக்கு அங்க நம்பகத்தன்மை குறைவா இருக்கிறது? ஏன் விஜயகாந்த் இருக்கார், அவர் பிஜேபி தமிழ்நாடு பூரா கொண்டு வந்தார். மோடிக்கு எந்த ஒரு பேசும் தமிழ்நாட்டில் இல்ல, வடநாட்டில் ஒரு பண்ணாங்க, அது ஒரு விஷயம். வைகோ தான் தமிழ்நாடு பூரா கொண்டு போனார் மோடி. எந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அவங்களுக்கு ஒரு அடித்தளம் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும் போது கூட ஒரு அடித்தளத்தை அமைக்க முடியல. இன்னைக்கு இவங்க 2 பேரும் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றதுனால. ஆனால் முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவைக்கு 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பாஜக சார்பில் உள்ளே அழைத்துச் சென்றது திராவிட முன்னேற்ற கழக அணி தான். ஆமா, அது வாஸ்தவம் தான். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரிப்பீர்கள்? இல்ல, அதெல்லாம் அந்த ஆளுங்கட்சியுடைய கூட்டணின்னு ஜெயிச்சு வர்றது. ஒவ்வொரு ஊர்களையும் போய் அவங்களுக்கு 2 பேர் பிஜேபின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கணும். அதிகமான தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்து அதன் பக்கம் எல்லா பக்கமும் கொண்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வகையில அது ஒரு காயம் எங்க மக்கள் மத்தியில் இருக்குது. அதாவது இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இவங்க இது செஞ்சாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அல்ல இப்ப அதெல்லாம் விலகி பிஜேபி எவ்வளவு கெஞ்சியும் கூட போகாம இந்த பக்கம் சேர்ந்திருக்கிறாங்கன்னு பாப்பாங்க. அப்ப 2ஐயும் சீர்தூக்கி பார்த்து திருமாவளவன் நல்ல ஒரு சாய்ஸ் தெரிந்தால் கண்டிப்பா ஓட்டு போடுவார்கள். நம்ம சொல்ல மாட்டோமே தவிர அவங்க எடை போட்டு பார்க்கும் பொழுது இதுல எது சிறப்பாக இருக்கிறதோ அதை போடுவாங்களே தவிர நாங்க ஒரு முடிவை அறிவிச்சா தான் இந்த கேள்வி எங்களுக்கு வரும். நாங்க திருமாவளவன் போடாதுன்னு சொல்லல, போடுன்னு சொல்லல, மக்கள்கிட்ட இந்த சாய்ஸை விட்டுட்டோம். நீங்க சொன்ன கேள்விகள்ல உள்ள நியாயம் உங்களுக்கு படுமையானால் அவங்க சீர்தூக்கி பார்த்து அப்படி கூட தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இது நாங்க ஆதரிங்கன்னு சொல்ல வேண்டியதில்ல, அவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறீங்க? அப்படி சொல்லல, புரியும்னாலே ஆதரிக்கிற அர்த்தம் வந்துடும். அந்த அர்த்தம் நான் சொல்லல. இதுல என்ன பாக்கணும்னு கேட்டா 3 அணிகள் பெருசா இருக்குது, அதான் இன்னைக்கு பேச முடியும். மீதி உள்ளது ராமதாசுடைய அணி, அது முஸ்லீம், அது ஒரு சாதி அமைப்பு உண்டு, பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்ச பழனி பாபா அவர்களால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்ட ஒரு கட்சி இல்லையா பாமக கட்சி. இப்ப பிற்காலத்தில் அவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டு அது ஒரு வன்னியர சமுதாய கட்சி தான், அது யாரும் மறுக்க முடியாது. அவங்க 1-2 பேர் ஒரு அடையாளத்துக்கு வச்சிருந்தாலும் பிஜேபிக்கு ஆதரவா முஸ்லீம் இருக்கிறான்னு சொல்ற மாதிரி அதுலயும் 4 முஸ்லீமையோ கிறிஸ்தவரோ இருப்பாங்க. அது நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த 3 அணிகள் தான் இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 3ல் எது சிறந்தது என்பதை எங்க ஜமாத்துல உள்ளவர்களே 3 பேர் 3 சிந்திக்கலாம், கூட்டாக முடிவு செய்ய மாட்டாங்கல்ல. சிந்தனை போக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும் சொல்றமே தவிர ஒரு 30 பேர் எங்க அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் முடிவெடுத்தார்கள்னா ஒரு 15 பேர் அந்த பக்கம் போவாங்க, ஒரு 10 பேர் இந்த பக்கம் போடுவாங்க, ஒரு 5 பேர் அந்த பக்கம் போடுவாங்க. அல்ல அதிமுகவுடைய சீர்தூக்கி பார்த்து
அவங்களால நன்மை கிடைச்சு நினைத்தார்கள், அதுக்கு போடுவார்கள். அப்படி சொல்லின பொழுதுதான் நீங்க வரக்கூடிய அந்த நீங்க முதலில் சுட்டிக்காட்டி பிரச்சனை வராதா? இந்த வாக்குகள் சிதறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதன் விளைவாக பெரிய நன்மை வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்படும். இருக்கிறதுல சிறிய தீமையை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எங்களுடைய முயற்சி அதுல தோல்வி அடைஞ்சிடாத உங்களுடைய முயற்சி அடையலாம். ஆனால் என்ன நம்ம பாக்குறோம்னு கேட்டா, இது சிறுசு இது பெருசுன்னு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதுல மாறுபட்ட பார்வை இருக்கும். எனக்கு இது சிறியதுன்னு தெரியக்கூடிய உங்களுக்கு பெருசா தெரியும். முஸ்லீம்லயே இந்த கட்சி ரொம்ப மோசம் நினைப்பாரு, இல்ல இதை விட அது பரவாயில்லைன்னு நினைப்பாரு. இன்னொரு முஸ்லீம் அதை மாத்தமா நினைப்பாரு, எங்க அமைப்பில் உள்ளவரா இருந்தாலும். அதுதானே ஜவஹர்லாவோட பார்வையும் தமிழ் மன்சாரின் பார்வையாகவும் இருக்கிறது. தேர்தல் அரசியலுக்குள் இது சிறியது இது பெரியது என்ற பார்வையை வருகின்ற பொழுது நீங்க விமர்சிக்கிறீங்க. தேர்தல் அரசியலுக்கு வராம இது சிறுசு அது பெருசுன்னு பார்வை வச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்லையா? இல்ல சிறுசு பெருசு நான் சொல்லுவது சிறிய தீமை பெரிய தீமை அது சொல்றேன். சிறிய தீமை பெரிய தீமை. திமுக சிறிய தீமையா, அதிமுக சிறிய தீமையா, அந்த 3 அந்த அணிகள் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக அது சிறிய தீமையான 3 சாய்ஸ் எங்க மத்தியில் இருக்குன்னு வைங்களேன். ஒருவருக்கு சிறிய தீமையாக ஒரு அந்த அணி தெரியும், இன்னொருவருக்கு இவங்க தான் சிறிய தீமை. அது நாம திணிக்க வேண்டாம் நினைக்கிறேன். திணிக்க அவங்க இட போடுவாங்க, டிஃபரெண்ட் வரும் அந்த கருத்துல. ஆனா பெரும்பாலும் ஒரு எது கரெக்டானதற்காக வந்துடும். ஆனால் அதுல என்ன பிரச்சனை வரும் என்றால், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு மனசாட்சிக்கு உட்பட்டு சிறிய தீமை ஆதரிக்கல பெரிய தீமை ஆதரிக்கல, அதான் எங்க திருப்திக்கு அது மாற்றமா இருக்கலாம். ஏன்னா அனைவரும் ஒரே மாதிரி பார்வையா இருக்காது. நாங்கள் சிறிய தீமை என்று நினைத்து ஒன்றை ஆதரிக்கிறோம், அப்ப எங்க மனசு உறுத்தாது. நம்ம பெரிய தீமைக்கு எதிராக நம்முடைய வாக்கை செலுத்துறோம். வந்துடலாம். மன உறுத்தல் இல்லாமல் இருப்பதற்கு தான் இது உதவும். பாஜக பொறுத்தளவு இஸ்லாமிய இயக்கங்கள் அல்லது இன்ன பிற எதிர்கட்சிகள் இடதுசாரிகள் விமர்சிக்கக்கூடிய அவர்கள் அதை முரண்பட்டாலும் கூட, சில இடங்களில் அவர்களே அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஒரு ஹிந்துத்துவத்தினுடைய முகமாக பாஜக இருக்கிறதுங்கிறீங்க. இயக்கங்களாக ஏராளமான இயக்கங்கள் இருந்தாலும், அது இந்து முன்னணியா இருக்கலாம், இந்து மகாசபையா இருக்கலாம், சிவசேனாவா இருக்கலாம், ஏராளமான இயக்கங்கள் இருந்தாலும் ஒரு தேர்தல் முகமாக இந்தியா முழுமைக்கும் பாஜக என்ற ஒரு முகம் இருக்கிறது என்பது உங்களை போன்றவருடைய விமர்சனம். இஸ்லாமியர்களுக்கு ஏன் ஒரு தேர்தல் முகமாக இல்லை? தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஏராளமான தேர்தல் முகம், இந்திய அளவில் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சுதந்திர இந்தியாவில் யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு இருந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிறதா? முஸ்லீம் லீக்கு இருந்த இடம் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. சிறு சிறு குழுக்களாக உடைந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு பிரிவுகள்? உங்களை போன்றவர்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையில், மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் இஸ்லாமியர்களை திரட்டுவதற்கு கொடுக்கக்கூடிய உழைப்பை ஏன் இஸ்லாமிய வாக்குகளை ஓரணியில் திரட்டுவதற்கு கொடுப்பதில்லை? அதாவது நம்ம கொள்கை ரீதியா நீங்க சொல்லக்கூடிய கரெக்ட். நாம தமிழகத்துல தான் செயல்பட்டு இருக்கிறோம். தமிழகத்துக்கு வெளியே நமக்கு எந்த ஒரு பேசும் கிடையாது. தமிழகத்துக்கு மட்டுமே அது செய்யலாம். தமிழகத்துக்கு பாக்குறதா இருந்தா, தமிழகத்துல முஸ்லீம்கள் பரவலாக சிதறி இருக்கிறாங்களே தவிர, சில தொகுதிகளில் அப்படி ஒரு பெல்ட்டா இருந்தாங்கன்னா ஒருங்கிணைக்கலாம். எந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 5%, 8%, 10% இருப்பார்கள். இந்த அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைத்தாலும் அவங்களுடைய வாக்கை கொண்டு ஒரு ஜெயிக்க முடியாது. எல்லா முஸ்லீம் ஏகமானதா முடிவெடுத்து இவருக்கு தான் வாக்களிக்கணும் என்று முடிவெடுப்பார்களே, ஆனால் கண்டிப்பா அவர் ஜெயிக்க மாட்டார், ஜெயிக்க முடியாது. அப்ப முஸ்லீம் வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு கேரளாவில் சாத்தியமாவது காரணம், அவங்க சில மாவட்டங்களில் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, இங்கே பரவலாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் பரவலா இருக்கிறது. கேரளாவில் முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அதே முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க ஜெயிக்க முடிகிறது ஒரு பக்கமா அசம்பிள் ஆயிருக்கிறாங்க. முஸ்லீம் வாக்களித்தாலே ஜெயித்து விடலாம் என்கிற நிலையில 2 கட்சிக்குமே, காங்கிரசுக்கும் முஸ்லீம் நிற்பாரு, கம்யூனிஸ்டுக்கும் முஸ்லீம் நிற்பாரு, முஸ்லீம் லீக்குக்கும் முஸ்லீம் நிற்பாருங்கிற அளவுல மலப்புரம் போன்ற சில மாவட்டங்கள் பெரும்பான்மையான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் நாங்கள் அதுக்கான முயற்சி இறங்குவதாக இருந்தால், அனைவரையும் ஒன்று சேர்ந்து கற்பனைக்கு வைத்துக் கொண்டாலும், அனைவரையும் ஒரு பக்கமா ஒன்று திரட்டினாலும் நாம ஜெயிக்க முடியாது. அப்ப ஜெயிக்க முடியாம போய் தேர்தலில் போட்டிட்டோம்னா வேஸ்ட், பண விரயம் தான் ஏற்படும். அப்ப ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? சமரசம் பண்ண வேண்டி வரும். அப்ப நம்ம தனித்து ஜெயிக்க முடியாது. அப்ப நமக்கு திமுக ஆதரவு வேணும், இல்லாட்டி அதிமுக ஆதரவு வேணும், இல்ல 3வது அணியுடைய ஆதரவு வேணும் என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இதான் வரும். இதிலேயே நீங்க இஸ்லாமியர்கள் என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்ற கேள்வியை திருமாவளவன் போன்றவர்கள் வைக்கிறார்கள். தலித் இஸ்லாமியர்கள் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து இவர்கள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது, இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் தலித்துகள். மாதிரி இஸ்லாமியர்களுக்கான பங்கு என்பது ஒரு பெரும் பங்காக இருக்கக்கூடிய நிலையில் தலித் இஸ்லாமிய இணைப்பு என்பது தேர்தல் அரசியலில் சாத்தியமில்லையா? தலித் முதல்ல இஸ்லாமியர்களுக்கே நான் பாதிதான் சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமியர்கள் ஒன்று இணைத்தாலும் அது சாத்தியப்படாது ஒண்ணு. இரண்டாவது, இஸ்லாமியர்கள்லயே திமுக முஸ்லீம் சிலர் இருக்கிறான், அவன் அதை விட்டு வரவே மாட்டான். அதிமுக முஸ்லீம் சிலர் இருக்கிறான், அவனுக்கு ஜெயலலிதா விட்டு இரட்டைகளை தாண்டி இன்னொன்னு போடவே மாட்டான், ஒன்றிணைக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு கட்சிகளையும் அவர்கள் பிடிவாதமா பரம்பரையா எப்படி மத நம்பிக்கை அப்படி அவங்களுக்கு இருக்கிறதோ
அதே மாதிரியாக இப்படியான ஒரு நம்பிக்கையோடு உள்ளவர்களை எங்களுக்கு திரட்ட முடியாது முஸ்லிம்கள்லயே. அப்ப யாரை நாங்கள் கொள்கை சார்ந்து வென்றெடுத்திருக்கிறோமோ அந்த மாதிரியான மக்களை மட்டும்தான் ஒன்று திரட்ட முடியும். அப்ப அனைவரையும் திரட்டினாலே வெற்றி தராது. அப்ப அனைவரும் திரட்ட முடியாது, ஒரு அளவுக்கு தான் திரட்ட முடியும் நம்ம பாக்குறோம். இதுவாவது எங்களுக்கு கொள்கை சார்ந்து சேர்ந்துடுறோம். தலித்து மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கூட சேர்க்க முடியாது. தலித்து மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒருமுகமாக கொண்டாந்து சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தலித்திலே 3 முக்கியமான பிரிவுகள் இருக்கிறது. அந்த 3 பிரிவுல ஒரு பிரிவுக்கு தான் இப்ப திருமாவளவனை ஏற்றுக்கொள்வார்கள், கிருஷ்ணசாமியை இன்னொரு பிரிவு ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அருந்ததியர் அவங்க 2 பேருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியாக அவங்களுக்குள்ளேயே 3 வகையான பிரிவுகள் இருக்குது. 3 பிரிச்சிங்கன்னா ஒரு தலித்தை மட்டும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒருமுகம் இல்ல. பேருக்கு தலித் என்ற ஒரு இடஒதுக்கீடுடைய கணக்குல வர்றார்களே தவிர அவங்க தனித்தனி இனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே சாத்தியம் இல்ல. முதல்ல இப்ப தலித்துகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்தா கூட ஒரு பெரிய சக்தியா வரலாம். அதுவும் சாத்தியம் இல்லைங்கும் போது அவங்களும் முஸ்லீம் சேருவது என்பதுங்கிறது அது ஒரு பிரச்சனையாகும். அப்படி எடுத்துக்கிட்டா நீங்க ஹிந்து மதத்தில் சாதி அடிப்படையிலான ஏராளமான பிரிவுகள் இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகால சூழலிலும் கூட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அரசியல் விமர்சகர்கள் உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஹிந்து என்ற அடிப்படையில் பாஜகவால் அனைவரையும் ஒருங்கிணைக்க முடிகிறது அப்படிங்கிற உங்களை போன்றவருடைய குற்றச்சாட்டு அங்கே சாத்தியம் என்று சொன்னால், இஸ்லாத்தில் சாதிகளே இல்லை, வேறுபாடுகளே இல்லை என்று நீங்கள் பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் உங்களால் சாத்தியமாகாமல் போகிறது அப்படிங்கிற கேள்வி இயல்பாக இந்த சாதிய ரீதியிலாக பிரிவிருக்கிறது என்ற விமர்சனத்தை நீங்கள் வைக்கின்ற பொழுது அங்கேயே அது சாத்தியமாகுது, இங்கே சாத்தியம் இல்ல. இல்ல, அவங்க மதத்தால் ஒன்றுபடுறாங்க இல்லையா? அவங்க ஜாதியால் வேறுபட்டாலும் செட்டியாரும் முதலியாரும் இந்து தானே, தலித்தும் தேவரும் இந்து தானே. அவங்க தெய்வங்கள், கோயில் வழிபாடு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஒன்னாயிர முடியுது. அப்ப ஒன்றுபடுவதற்கான ஒரு மதம் அவங்களை ஒருங்கிணைக்கும் பொழுது ஒன்றுபடுத்த முடிகிறது. அதுவும் எதை வைத்து ஒன்றுபடுத்த முடிகிறது என்று சொன்னால், நிழலோடு யுத்தம் செய்யற மாதிரி எங்களை ஒரு பெரிய எதிரியாக சித்தரித்து காட்டி, இவங்க முஸ்லீம் பிடிச்சிருவான், முஸ்லீம் வேலைக்கு வந்துருவான், முஸ்லீம் அதிகாரி ஆயிருவான், முஸ்லீம் நீதிபதி ஆயிருவான், முஸ்லீம் பிரதமர் ஆயிருவான், அதனால ஒண்ணு சேருங்க எங்களை ஒரு பெரிய பூதாகாரமான வரவே முடியாது. இந்த கணக்குல இந்த இருக்கிற சதவீதத்தில் எங்களுக்கு வர முடியாது. ஆனால் எங்களை ஒரு பெரிய எதிரியாக சித்தரித்தான் வளர்கிறார்கள். முஸ்லீம் எதிரான கலவரத்தை உண்டாக்குறது, முஸ்லீம் ஒழிச்சா தான் நமக்கு நிம்மதின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அப்படி அவர்கள் அந்த மத வெறியை தூண்டி உண்டாக்கி கொடுக்கிறார்கள். முஸ்லீம்கள் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க சரி போயிருவாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செஞ்சாலும் வாயை திறக்காதீங்கன்னு ஒரு முடிவு எடுத்தோன்னு வைங்களேன், சண்டை அவங்களுக்குலாம் நடக்கும். இப்ப எங்களை காட்டி பயம் காட்டி கொண்டுதான் இந்த வேலை நடக்குது. அதனால அவங்களுக்கு சாத்தியமாகுது. எங்களுக்கு நாங்கள் தலித்து வேற மதம், நாங்க வேற மதம் ஆயிடுறோம்ல, இப்படி ஒண்ணு சேர்க்க முடியும்? முஸ்லீம் ஒரு தலித்து இல்லாம கேட்கிறேன், முஸ்லீம்களுக்குள்ளேயே கேட்கிறேன். முஸ்லீம்களுக்குள்ளே எப்படின்னு நாங்க அந்த பிரச்சாரத்தின் மூலமாக கொள்கை சார்ந்தவர்களை வென்றெடுக்கிறோம். நீ குரான் படி வா, நபிகள் நாயகம் சொன்னபடி வான்னு சொன்னா அதுல எல்லாரும் ஒரே மாதிரி வந்துருவாங்க. அந்த மாதிரியான கொள்கை சார்ந்தா நாங்க வென்றெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நாங்க 10 பேர் 15 பேர்ல இருந்து லட்சக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு அமைப்பாக இன்னைக்கு உருவானது காரணமே இந்த கொள்கை சார்ந்து. அது காலம் எடுத்தாலும் அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த மாதிரி செய்வோம். தேர்தல் அரசியலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டதற்கு அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களில் நிறைய சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க என்று நீங்கள் முன்னொரு முறை கூறியதாக எனக்கு நினைவு. ஒருவேளை தவறா இருந்தா நீங்க திருத்துங்க. அது சமூக பிரச்சனைகளை தாண்டி, சமூகம் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி மதம் சார்ந்த பிரச்சனைகள் அவர்கள் செய்வது கொண்டிருக்கூடிய சமரசம் என்பது தேர்தலில் அவர்களுடைய வெற்றி தோல்வியை பாதிக்கும் நீங்க நம்புறீங்களா? அதாவது 2 விதமா இருக்கு. ஒன்னு பிற மதத்து மக்களுடைய வாக்குகளுக்கு அது அவங்களுக்கு தேவைப்படுது. மதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க என்கிற ஒரு கலர் உண்டாவதற்கு அது ஆதாயமாக இருக்கும். ஆனா முஸ்லீம்கள்லயே எதுக்கு நடிக்கிறீங்க? நீங்க நம்பல, நீங்கள் ஒரே தான் வணங்கணும்னு ஒரு கொள்கையில உள்ள நீங்க ஒரு ஓட்டுக்காக வேண்டி உள்ளத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி ஏமாத்துறீங்க. அப்படிங்கும் போது அந்த முஸ்லீம்கள் மத்தியில அவங்களுக்கு வெறுப்பு வருது, ஓரம் கட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதாயம் இருக்கு. கண்டிப்பா முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில இவர்களும் நம்ம மதத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க என்று அந்த வாக்கு கிடைக்கும். அதுக்குதான் செய்யறாங்க, ஆதாயங்கிறது தான் செய்யறாங்க. அப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்து பேச இழந்துகிட்டே வர்றாங்க இந்த காம்ப்ரமைஸ் பண்ற காரணத்தினால. அதுக்குதான் நாம என்ன வைக்கிறோம் கேட்டா, தேர்தல் முறை மாறினா இதெல்லாம் ஈஸி ஆயிரும். இந்த தேர்தல் முறையில இருந்து வீதாச்சார பிரதிநிதித்துவம் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த எந்த பிரச்சனையும் நாங்க செதறி கிடக்கிற கூட எங்களை பாதிக்காது. அப்போ ஒன்றிணையும் செய்யலாம். மக்களை ஒன்றிணைப்பதற்கு இந்த தேர்தல் முறை தான் தடையா நிக்குது. எல்லாத்தையும் ஒன்றிணைத்து நம்ம ஜெயிக்க போறோமான்னு கேட்பான். நாங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஒன்றிணைத்தாலும் ஒன்றிணைத்து எங்களை எங்க கொண்டு விட போறேன்னு கேட்பான். ஒன்றிணைத்து ஒரு 5000 ஓட்டு வாங்குவதற்கு ஒன்றிணைக்கணுமா? சட்டசபையில போய் குரல் கொடுக்கறதுக்கு ஒன்றிணைக்கிறதுமா? அது கேட்கணுமா இல்லையா? அதுக்கு இந்த முறை சாத்தியமற்றதா இருக்குது.
நீங்க இந்த ஓரிரை வழிபாடு என்பதை குறித்து பேசின பொழுது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் நடத்திய பிரம்மாண்டமான இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு, தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்திலிருந்து அதற்கு ஒரு எதிர்ப்பு வந்தது, ஒரு வழக்கம் கூட பதிவு செய்யப்பட்டது. இங்க இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. தமிழகத்துல நீங்க காலையில பள்ளிவாசல்ல போய் குழந்தைங்களை வச்சுட்டு நிக்கிற இந்து தாய்மார்கள் அதிகம் நம்ம பாக்குறோம். வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு போறான், சபரிமலைக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அவனுடைய ஆன்மீக நம்பிக்கைகளுக்குள் அதை அவன் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கும் இது இப்படித்தான் என்று திணிப்பது போன்ற ஒரு முறையாக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இது ஒரு விதமான வஹாபிசம் என்ற ஒரு விமர்சனம் எல்லாம் ஒரு பிரபல நாளிதழில் நடுப்பக்க கட்டுரையாகவே வந்தது. அது இங்க இருக்கக்கூடிய சமூக அமைதிக்கும் அல்லது சமூக ஒற்றுமைக்கும் ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுதில்ல? அது தவறு. என்ன கேட்டா அப்படி சித்தரிக்கிறாங்களே தவிர நாங்கள் ஒரு பிரச்சாரம் தான் பண்ணுறோம். நாங்கள் பெரும்பான்மை கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லீம்களோட நாங்க ஆதிக்கம் செலுத்துற அளவுல நாங்க இல்ல. எங்களுடைய கைகளில் பள்ளிவாசலோ அல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ எங்கள்கிட்ட கிடையாது. அப்ப நாங்க எங்களுக்கு இதுதான் சரியான கொள்கை என்பதை லாஜிக்கா நாங்க எடுத்து சொல்லுவோம். இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செய்யாதீங்க. இதை சொல்வது திணிப்பாகுமா? பிரச்சாரம் பண்ணுவது அரசியல் சாசனத்துல நமக்கு இதை தரப்பட்டிருக்கிற உரிமை. ஒரு விரும்பின மதத்தை பின்பற்றலாம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாறலான்ற அர்த்தம் இருக்குல்ல. ஒருத்தர் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்ளலாம்னா அது பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கிறது. தங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யவும், எழுதவும், அதன்படி செயல்படவும், வழிபாட்டுகள் அமைத்துக் கொள்ளவும், கல்வி நிறுவனம் நடத்தவும் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அரசியல் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் நாங்க என்ன பண்றோம் என்றால், இது ஒரு இறைவனை தான் வணங்கணும், நீங்களே உருவாக்கி கொண்டது எதுக்கு வணங்குறீங்க? இந்த நம்மளை படைத்தவர் தான் கடவுளா இருக்கணும், நாம படைத்தது கடவுளா இருக்கணும்னு கேட்கிறோமே தவிர அவங்கள போய் நாங்க எதிரியா நினைக்கிறோமா? இல்ல. எதிரியா நினைக்கல என்பதற்கு என்ன? இதை செய்யக்கூடிய நாங்க தான் இந்த வெள்ள நிவாரணத்துல களத்துல முழுசா நின்றோம். அப்ப நாங்க பார்க்கல, வேறுபடுத்தி பார்க்கலையே. கொள்கை ரீதியாக உங்களை புரிய வைக்கிறோமே தவிர ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தானே அதிகமா உதவி செஞ்சோம். முஸ்லீம்கள் அதிகமா பாதிக்கப்படல. சென்னை போன்ற பகுதிகளில் குறைவா தான் பாதிக்கப்பட்டாங்க. முஸ்லீம்கள் அல்லாத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வெள்ள நிவாரணத்துக்காக வேண்டி இடுப்பளவு கழுத்தளவு தண்ணீர் எல்லாம் இறங்கி போய் சாக்கடை எல்லாம் சுத்தம் பண்ணி குப்பைகளை டன்டனா அழுந்தமே. அப்ப எங்கள்கிட்ட அது திணிக்கிற ஒரு தன்மை இருக்குதா? அவங்க இந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதற்கு நாங்க வெறுத்தமா? அவங்களை நேசிக்கிறோம். அவங்க எங்க சகோதரர்கள். எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஆதமுக்கு பிறந்தவங்க அத்தனை பேர் ஒரு ஆதம் என்ற ஒரு தந்தையுடைய ரத்தம் என்று நாங்க நம்புகிறோம். அப்படி நம்பக்கூடிய சகோதரனா இருந்தால் கொள்கை ஒரு தப்பா இருக்காரே தவிர அவர் நம்ம சகோதரர் தான். அவருக்கு ஓடக்கூடிய ரத்தமும் எங்களுக்கு ஓடக்கூடிய ரத்தமும் ஒரு ஆதம் என்ற ஒரு தந்தையுடைய ரத்தம் என்று நாங்க நம்புகிறோம். அப்படி நம்பக்கூடிய சகோதரனா இருந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்வது எப்படி ஆதிக்கம் சொல்ல முடியும்? ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒரு கட்சியில் தம்பி ஒரு கட்சியில் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சிறிய இடங்களுக்கு பேசாம உங்கள் அளவிற்கு ஆழமான திருக்குரான் தொடர்பான அறிவு எனக்கு இல்லை என்றாலும் ஒரு வரி உண்டு இல்லையா, லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று சொல்வார்களே, உன்மதம் உனக்கு என் மதம் எனக்கு என்று சொல்வது இந்த தர்கா வழிபாட்டிற்கு பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போறேன். இடைவெளிக்கு பிறகு அதிலிருந்தே தொடரலாம். அவங்களோட நாங்க சண்டைக்கு போறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதை சொல்ற காரணத்தினால் அவங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்களே தவிர இப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது, இது குரானில் உள்ளதுக்கு மாத்தமா இருக்குது, இது நபிகள் நாயகர் சொன்னதுக்கு மாத்தமா இருக்கு நாங்க எடுத்து காட்டுவோம். அதனால் எங்கள் மீதான் வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டது தவிர இப்ப கிடையாது. இப்ப வளர்ந்துட்டோம். ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் அடி உதவிட்டு பல சகோதரர் கொல்லப்பட்டுலாம் இருக்கிறாங்க எங்க அமைப்புல இதே ஒரு பிரச்சாரத்துக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரியான ஒரு வன்முறை நாங்கள் கையில் எடுத்ததே கிடையாது. நாங்கள் செய்வது எல்லாம் பிரச்சாரம் ஒன்லி தான், அது மட்டும்தான் செய்யறோம். அப்ப நீங்க முஸ்லீம் என்று சொல்றீங்க, முஸ்லீம்னா குரான்ல உள்ளபடி நடக்கணும். எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அல்லாஹ் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லன்னு. அப்ப ஏன் இறந்து போன செத்து போன அளவு வணங்குறீங்க? தர்காங்கிறத தானே இதெல்லாம் கேட்கிறோம். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் நம்மளை போன்ற மலைஜலம் கழித்து மரணித்து விட்ட ஒரு மனிதனை கடவுளா ஆக்கலாமா? இதுக்கு எந்த குரான்ல அனுமதி இருக்கிறது? இதெல்லாம் ஒழிக்கத்தான நபிகள் நாயகம் வந்தாங்க. இதான் உண்மையான இப்படின்னு சொல்றமே தவிர இதை நாங்கள் வன்முறையை பிரயோகித்து நாங்கள் சொல்வது கிடையாது. அவங்கள கட்டாயப்படுத்த கிடையாது. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை செய்து கொண்டிருக்க. இன்னும் சொல்ல போனா அதற்கு ஏதாவது இடையூறு வருமே நாங்க போய் அவங்களுக்கு நிற்போம். தர்காவை இடிப்பதற்கு வந்தார்களே ஆனால் அதை நீ எப்படா இடிக்கிறேன்னு நாங்க கேட்போம். ஆனா கூடாதுன்னு சொல்லுவோம். அவர்களா விளங்கி அதுல இருந்து விடுபட்டு வரணும் என்கிறதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை, இஸ்லாத்தின் கொள்கை. அதுதான் நபிகள் நாயகம் அதைத்தான் எங்களை சொன்னாங்க. நீங்க சொன்ன வசனப்படி லக்கும் தீனுக்கும் வலிய தீன்கிற மாதிரி உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்குன்னா என்ன கட்டாயப்படுத்த மாட்டோம்.
இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, அப்படி குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் செயல்படுவது இஸ்லாம் அனுமதிக்கிறது. உலகத்துல பிற மதங்களை நீங்க இதை பார்க்கத்தானே செய்றீங்க. இவர பெரியார் அவர் இந்து பிறந்து கூட இதெல்லாம் தவறுன்னு ஒரு கருத்து சொன்னாரு. அது கருத்து உரிமையா தான் எடுத்துக்கொண்டோம், அது வேற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள. அவரால் சில விஷயங்களை கையிலையும் எடுத்தாரு, நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளவில்லை. அதே மாதிரி இடதுசாரிகள் அதெல்லாம் நம்ம கண்டிக்க தவறுன்னு சொல்றாங்க. நேரு போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூட இந்த மதத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்து மதத்தில் இருந்து கொண்டே இதெல்லாம் தவறுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டு சொல்றாங்க. மதத்தில் அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் சொல்ல அதை விடவும் வேறுபாடானது. நாங்க சொல்ல குர்ஆன்ல உள்ளதை சொல்றோம். இதுல பொதுவாக இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது அது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட சமூகம். நீங்க எந்த நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எழுந்தாலும் அதற்கான எதிர்வினைகள் இங்கே மிக வீரியத்தோடு எழுறத பாக்குறோம். சமீபத்தில் சதாம் ஹுசேன் குறித்து பிரேமலதா சொன்னதற்கு பெரிய அளவிலான கண்டனங்கள். இங்க இருக்கக்கூடிய விலைவாசி, நீங்க ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி மலைவில பணிகள் எல்லாம் உங்களுடைய பணிகள் பெரிய பணிகள், அதில் மாற்று கருத்தில். ஆனா சமூகம் சார்ந்த பிரச்சனை, அது ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் பிற சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், இதற்கு இதை விட இந்த மதம் சார்ந்த பிரச்சனை அது எங்கு யார் சொன்னாலும் இங்கே அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது இல்ல? இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான போக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க எப்படி பாக்குறத விட எப்படி பாக்கணும்னா, முல்லை பெரியார் விஷயத்துக்கு குரல் கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளை விட அதிகமான பேர் குரல் கொடுப்பாங்க. அது வெற்றிடமா இல்ல. அதே மாதிரி காவிரி பிரச்சனையா குரல் கொடுக்கறாங்க. நாங்களும் போய் கலந்து எங்க மக்களை கலந்து கொள்ளலாமே தவிர கலந்து கொள்றாங்க. எங்க மக்களும் அங்க விவசாயிகள் இருக்கிறாங்க, நாங்களும் பாதிக்கப்படுறோம். காவிரிக்கு போராட்டம் நடத்தினா எங்க முஸ்லீம் மக்களும் எங்க ஜமாத்து மக்களும் போய் நிப்பாங்க. அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எங்க அடையாளத்துல கூட வரமாட்டாங்க. காவிரி பிரச்சனை நீ என்ன ஏஜென்ட் கேட்பாங்க. முஸ்லீம் நடத்தினான்னு சொன்னா நம்ம அரசியல் ஆதாயத்துக்கு நடத்துவதாக நினைத்துக் கொண்டு பெரிய பெரிய கட்சிகள் அதுக்கு இடைஞ்சல் தான் பண்ணுவாங்க. அதனால அந்த காரியம் நடந்துருது. ஆனா எது வெற்றிடமா இருக்குது என்று சொன்னால், இப்ப முகமது அகலாக் படுகொலை செய்யப்பட்டார். அவர் வீட்டுல இறைச்சி வைத்திருந்தார்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல அதை கண்டித்து கலைஞர் அறிக்கை விட்டாரா? நாங்க உணர்ச்சி படுங்க, அவங்க பட்டாங்களா? யாரும் குரல் கொடுக்க ஒரு அநீதி நடந்திருக்கிறது. உலக நாடுகளுடைய பிபிசி ஐநா சபை வரைக்கும் இதை பேசுகிறது. கலைஞர் பேசவில்லை, ஜெயலலிதா பேசவில்லை, இடதுசாரிகளை சொன்ன திருமாவளவனை தவிர நாட்டில் உள்ள ஒரு கட்சியும் பேசவில்லை. அப்ப என்ன இவ்வளவு நடந்திருக்கிறது இங்க பேசலாம், நாங்க தானே பேசியாவனு உணர்ச்சி வசப்படுறோம்னு சொல்றீங்களே. எங்களுக்காக அவங்க பேசினா பேச மாட்டோம். அப்ப அவங்களுடைய மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க உறுதுணையா நிக்கிறோம். எங்க மக்கள் கலந்து கொள்கிறார்கள். நாங்க வேறுபடுத்தி பாக்குறது இல்ல. எங்கள் பிரச்சனை வரும்பொழுது சிறுபான்மை மக்கள் எப்படி நீ கொள்ளலாம், சாதாரண விஷயம் கிடையாது. கடுமையான விஷயம் நடந்திருக்கிறது. அதற்காக வேண்டி அவங்க ஏன் அது எங்களுக்கு குரல் கொடுக்கல என்கிற வகையில் நாங்க தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்ப சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யப்பட முடியும்னா பேசத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதுல பொதுவாகவே இஸ்லாமியர்களை ஒரு விதமான பயங்கரவாதிகள் போலவும் தீவிரவாதிகள் போலவும் ஒரு சித்தரித்த ஒரு நிலைமை இங்க வந்துருச்சு. அது விரும்பியோ விரும்பாமலோ ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இதுல இன்னும் இதற்கான காரணம் என்ன, இதில் இருந்து எப்படி வெளியில வர்றது இந்த சமூகம் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அதை தாண்டி அமைப்புகளுக்குள்ளேயே கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது சற்றே வித்தியாசமான ஒரு பார்வையா இருக்குதோ அப்படிங்கிறது. தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சற்றே வித்தியாசமா ரொம்ப தீவிரமான ஒரு போக்குடையவர்கள் என்ற ஒரு பார்வையில் பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது உண்மையா? அதுக்கு காரணம் என்ன? இல்ல அப்படி இல்லை. ஏன்னு கேட்டா இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்க செயல்பட்ட அளவுக்கு ஒரு இயக்கம் செஞ்சது கிடையாது. போன வருஷம் ஒரு மாச காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் பண்றோம். முஸ்லிம்களுக்கெல்லாம் போய் இது இந்த இஸ்லாத்துல இல்ல, இப்படி செஞ்சு தப்பு, யார் செஞ்சாலும் இது மார்க்கத்துல குற்றம், ஒரு மனுஷனை கொலை செஞ்சா உலகத்தையே கொலை செய்வது என்று குர்ஆன்ல இருக்கிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆயுதம் தூக்கி போரிடுவது அரசுடைய வேலை. குழுக்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது. அரசாங்கத்தில் நபிகள் நாயகம் ஒரு கவர்மெண்ட் அமைத்த பிறகு யுத்தம் செய்தார்கள். அது செஞ்சு ஆகணும். நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவர் ஆன்மீக தலைவராக இருந்து யுத்தம் செய்தார்கள். அதான் எடுத்துக்கிறான். நபிகள் நாயகம் போர் செஞ்சாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொண்டுதான் செய்யறான். அவன் விளக்கணும். நபிகள் நாயகம் போர் எப்ப செஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது செஞ்சாங்களா, அடி வாங்கிட்டு இருக்கும்போது செஞ்சாங்களா? ஒரு கவர்மெண்ட் அமைத்த பிறகு எதிரிகள் சண்டைக்கு வந்தாங்கன்னா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக எதிர்த்து சண்டைக்கு போகத்தான் வேணும். அப்ப நீ ஒரு அரசாங்கம் அமைத்திருந்தாயானால் அப்ப கடமை, போருக்கு போறது கடமை. அது ஜிஹாத். நாட்டுக்காக வேண்டி நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தான் இருக்குன்னு விலக்கி எங்க மக்கள் அந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிறமத மக்களுக்கும் போய் அதை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கசப்புகள்லாம் நீங்கி அதை இந்த வெள்ள நிவாரணத்தில் மக்கள் பதிவு செஞ்சாங்க. முஸ்லீம் நாங்க இப்படி நினைத்திருந்தோம். பள்ளிவாசல்லாம் திறந்து விட்டார்கள். எந்த கசப்பு இல்லை. எல்லாம் எங்க சமுதாயத்தில் உள்ள பல குரூப்புகள் இருக்கின்ற அனைவரும் பள்ளிவாசல் திறந்து விட்டாங்களா இல்லையா? பிற மத மக்கள் உள்ளே தங்கிக் கொள்வதற்கும் சமைத்து சாப்பிடுவதற்கும் அவங்களுக்கு தேவையான இயற்கை தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கும் பள்ளிவாசல் திறந்து விட்டு தொழுகை நேரத்தில் தெருவுல தொழுதாங்க.
அந்த மக்களை உள்ள தங்க வைத்து விட்டு இதெல்லாம் அந்த மக்களுக்கு பதியத்தானே செய்யுது. அப்ப முஸ்லீம்களை பற்றி அந்த எண்ணம் கிடையாது. ஊடகங்கள் அப்படி சித்தரிச்சு பார்க்கிறார்கள். ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. முஸ்லீம் அல்லாத மக்கள் முஸ்லீம்களை பற்றி நல்ல உயர்வாகத்தான் இப்ப நினைக்கிறார்கள். குறிப்பா எங்களை பொறுத்த தௌஹீத் ஜமாத்தை பற்றி இன்னும் நன்றபடி நினைக்கிறார்கள். இவங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க. சமீபத்தில் சவுதியில் ரிசானா, இலங்கையைச் சேர்ந்த ரிசானா தூக்கிடப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரித்து அது அவருடைய ஷரியத் சட்டத்தின்படி அது கொடுக்கப்பட்ட தண்டனை, அது ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது அந்த ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி சமீபத்தில் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு விருதை கொடுத்தது. அந்த விருதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சவுதியினுடைய ஷரியத் சட்டத்தின் அடிப்படையிலான செயல்பாடுகளை ஆதரிக்கிறீர்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசு நம்முடைய பிரதமருக்கு ஒரு விருது கொடுக்கிறது. ஏன் உங்களால் அதை வரவேற்க முடியல? மேபி நீங்க வரவேற்றீங்கன்னா வரவேற்கலாம். அதாவது சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அவங்க செய்யற சில விஷயங்கள் குர்ஆன்ல உள்ளபடி இருந்தால் நாங்க ஆதரிப்போம். பல விஷயங்கள் நாங்க எதிர்ப்போம். எங்களுடைய ஜமாஅத்தினுடைய செயல்பாட்டுக்கு சவுதியில் நிறைய முட்டுக்கட்டை இருக்கிறது. எங்களை சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தவறுகளையும் கண்டிக்கிற ஒரு அமைப்பு நாங்க. அதனால சவுதி செய்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும். அவங்க அரசியலுக்காக வேண்டி நீங்க மோடிக்கு விருது கொடுத்ததை சொல்றீங்க. அமெரிக்கா குண்டு போட்டு எங்க மக்களை ஈராக்ல கொன்று குவிக்கிற நேரத்தில் அமெரிக்க அதிபருக்கே விருந்து கொடுத்தது சவுதி. அவங்க இஸ்லாமியர்கள் யாரும் தங்களுடைய பிரதிநிதி அவங்க எடுத்துக்கொள்வதும் இல்ல. இங்க இருக்கிற நாங்கள் யாரும் சவுதியை பின்பற்றுவதும் கிடையாது. சவுதியில சிலது செய்யும் பொழுது அது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துற வகையில் இங்க விமர்சனம் பண்ணும் பொழுது அது தவறு இல்ல என்று நாங்கள் இந்த தண்டனை கொடுத்த விஷயங்கள் சொல்றீங்கல்ல, அதை சொல்லுவோமே தவிர சவுதி மன்னர்களுடைய ஆடம்பரத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம். அவங்க அமெரிக்காவுக்கு அடிமையாக போய் கிடக்குறாங்க இல்லையா, அதை ஆதரிக்க மாட்டோம். அந்த நாட்டிலே ஒரு பகுதியை ஒதுக்கி அமெரிக்காக்காரனுக்கு தனியா அவன் தண்ணி அடிச்சுக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் நாங்க ஆதரிக்க மாட்டோம். அந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி யாருக்கும் கொடுப்பார்கள். அப்ப இந்தியா ஒரு பெரிய சந்தை, இந்தியாவுடைய மக்கள் சவுதியில் இருக்கிறாங்க. அப்ப இந்திய குடிமக்கள் நிறைய பேர் சவுதியில பணியாற்றுறதுனால ஒரு கௌரவம் சொன்ன அடிப்படையில் அவங்க கொடுத்திருப்பாங்களே தவிர இவர் இங்க செஞ்ச முஸ்லீம்களுடைய இனப்படுகொலை எல்லாம் இல்லை என்று சொல்லி அந்த விருதை கொடுத்தாங்க. ஒரு நாட்டு அதிபருக்கு இன்னொரு நாட்டு அதிபர் கொடுப்பாரே, ஆனால் அது அரசியல் சார்ந்தது. இப்ப பாகிஸ்தானுக்கு நான் ஒரு மணி நேரத்தில் போய் மீட்டுட்டு வருவேன்னு சொன்னாரு. அப்ப பாகிஸ்தானுடைய நவாஸ் ஷெரீஃபுக்கு இவர் ஏன் பலாப்பழம் வாங்கிட்டு கொடுத்தாரு மோடி? யாருக்கும் சொல்லாம அது அரசுன்னு வந்து விடுமையானால் எவ்வளவு பகை இருந்தாலும் அதை காட்டினா நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால நாடுகளுக்கு மத்தியில, அதிபர்களுக்கு மத்தியில இணக்கம் இருக்கதான் செய்யும். இவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க புடவை பட்டுப்புடவை வாங்கி அனுப்பி விடுறாரு நவாஸ் ஷெரீஃபுடைய வீட்டு கல்யாணத்துக்கு. யார் மோடி ஏன் கொடுக்கிறாரு? அதனால நவாஸ் ஷெரீஃபுடைய எல்லாத்தையும் அங்கீகரிச்சுட்டாருன்னு சொன்னாங்களா யாராவது? அது அரசுங்கிற முறையில் அவரும் கொடுத்து விடுவாரு, இவங்களும் கொடுத்து விடுவாங்க. அது நாடுகளுக்கு மத்தியில ஒரு நல்லிணக்கத்துக்காக வேண்டி சவுதி கொடுத்ததை தவிர இவர் முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லியோ முஸ்லீம்களுடைய நண்பர் என்று மோடி அங்கீகரிச்சோ அந்த விருது கொடுக்கல. அது எல்லாரும் கொடுப்பாங்க, யாரும். அதனுடைய நம்ம நிறைவு பகுதியான நிறைவு கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யலாம். இந்த உரையாடல் நிறைவு கேள்வியோடு நிறைவு செய்யலாம். நீங்க உருவ வழிபாட்டை எதிர்க்கிறீங்க, ஓரிரை வழிபாடு, இதெல்லாம் ஒரு கட்டமைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியாது. பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுவதில் கூட என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்புகிறார்கள். அது இந்தியா வாழ்க, இந்த தேசம் வாழ்க என்று சொல்வதை கூட ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய தேசப்பற்றை சந்தேகிக்க இயலாது அப்படிங்கிற ஒரு புறம் வைக்கப்பட்டாலும் ஏன் இது போன்ற வாதங்களை எதிர்க்கின்ற பொழுது அது இயல்பாக ஏதோ இடத்துல சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்கல்ல. அதுல ஒரு நாட்டினுடைய தேசபக்தியை காட்டுவதற்கு எந்த சுலோகத்தை சொல்லணும் என்பதை அரசாங்கம் முடிவு செய்யலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு மதத்தை அடிப்படையில் செயல்பட்டு சிறுபான்மை மக்கள் அழிப்பதை கொள்கையாக கொண்ட மோகன் பகவத் அதை தீர்மானிக்க இயலாது. அதான் பிரச்சனை. குறிப்பிட ஆனால் RSS எல்லா தலைவர்களும் இதுபோல் சொல்வது தவறு என்றே சொல்கிறார்கள். திணிக்காதீர்கள் என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். RSS இதை பாரத் மாதா கி ஜெய் என்று ஒருவரை கட்டாயப்படுத்தி சொல்வதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு சொல்வதால் எந்த நன்மையும் ஏற்படாது என்றுதான் RSS அப்படின்னு அத்வானி போன்ற சில பேர் சொன்னார். RSS சொல்கிறது. ஆனா தலைவர் சொன்னாரு, தலைவர் அவர் சொல்லி ஆரம்பிச்ச சர்ச்சையை ஆரம்பிக்குதுன்னா அவர் இதை திரிக்கிறாரு. அவர் யார் சொல்வது? நாட்டுக்கு பிரதமர். அவரு ஒரு நாட்டில் ஒரு சுலோகம் இதைத்தான் தேசபக்திக்கு அடையாளம் என்று சொல்வதாக இருந்தால் அது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று நாங்கள் கருதுகிற ஒரு இயக்கம் தீர்மானிக்குமையானால் அதுல ஒரு ஆதிக்க ஒரு மிரட்டல் இருக்குது என்பது முதல் விஷயம். ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது.
ஏன்னா இந்த நாட்டுக்கு பாரத்தின் பேர் கிடையாது, இந்தியா தான் எனக்கு பேர். இந்தியா வாழ்க்கை என்று சொல்ல இயலுமா? இந்தியா சொல்லலாமே. ஜெய்ஹிந்த் அவரை ஓய்சி சொல்லும் போதே பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல மாட்டோம், ஜெய்ஹிந்த் சொல்லுவோம். அதை கட் பண்ணிட்டாங்க. அது சொல்லும் பொழுது பாரத் மாதாக்கு ஜெய்னு சொல்ல மாட்டோம், ஜெய் ஹிந்த் என்று நாங்கள் சொல்லுவோம், இந்தியாவுக்கு ஜெய் என்று சொல்லுவோம்னு அவர் சொன்னாரு. அதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் வேற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, சுப்ரீம் கோர்ட்ல 3 மாதத்துக்கு முன்னாடி வழக்கு வருது, இந்தியாவை பாரதம் என்று அழைக்கணும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கு எந்த அவசியம் ஏற்படவில்லை, அது இந்தியா தான், இது பாரதம் கிடையாது. அப்ப பரதன் என்ற ஒரு அவங்களுடைய வேதத்தில் உள்ள ஒருத்தரை கதாநாயகனை கொண்டு அதனுடைய அடையாளம் இந்த பேர்ல வரணும் என்பதற்காக பாரதம்ங்கிறாங்க. பாரதம்ங்கிறது பரதனை மையமாக வைத்து பாரதமாக்கணும்னு சொல்லி அவங்களுடைய கொள்கை. அப்ப நீங்க இந்தியாவுடைய பேரை நீங்க மாத்துறது சட்டவிரோதம் இல்லையா, பாரதம் பேர் வைக்கிறீங்க, இந்தியா சொல்ல வேண்டியதான இரண்டாவது காரணம். இது சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இது பாரதம் கிடையாது, இது இந்தியா தான். பாரதம் சொல்றது கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல 3 மாசம் தீர்ப்பு வந்துருச்சு, 2வது மாட்டு. 3வது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பாரத் மாதா என்பதை அவங்க ஒரு உருவகப்படுத்தி அது ஒரு பெண் மாதிரி உருவம் கொடுத்து அதுல இந்து தெய்வங்களுடைய அந்த வேலு வில்லு அம்பு கிரீடம் அதெல்லாம் வைத்து அதை ஒரு கடவுளாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள், அதை வணங்குகிறார்கள். பாரத் மாதா என்று சொல்லும் பொழுதெல்லாம் இது புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் பாரத மாதா படம் ஒரு படத்தை போடுறாங்க. அப்ப பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்வது வார்த்தையை பார்ப்பதை விட பாரத் மாதா என்பதை எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால் அது ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்தை வணங்கணுங்கிற ஒரு மேட்ரு வருது. அது எங்க அடிப்படையை பாதிக்கிற மாதிரியான விஷயமாவும் இருக்கிறது. பாரத் மாதா புதுசா இப்ப சொல்லல, இதுக்கு முந்தைய பாரத் மாதா என்னன்னு உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தான் முத சொன்ன இந்த மாதிரி வராது. பாரத் மாதாண்டா என்னன்னு ஒரு வடிவத்தை உண்டாக்கி ஒரு கையில ஒரு கொடியை கொடுத்து, அப்போ அது தப்புல முதல்ல ஒரு மதத்தினுடைய அடையாளத்தோட ஒரு அம்மாவை போட்டு இதுதான் பாரத் மாதான்னா, முஸ்லீம் பெண்களுக்கு ஒண்ணு போடு, கிறிஸ்தவ பெண் சிலுவையை போட்டு ஒண்ணு போடு, அப்படி ஒரு அம்மா காட்டணும்ல பாரத் மாதான்னு. பாரத் மாதாங்கிறீங்க ஒரு படத்தை போடுறீங்க, அது இந்து மதத்தினுடைய எல்லா விதமான கெட்டப்புகளோடவும் அந்த காளி பார்வதி அந்த லட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய தன்மையோட போட்டுக்கொண்டு இதுதான் பாரத் மாதான்னா, பிற மத மக்கள் இந்த நாட்டில் உள்ளவங்க இல்லையா, அவங்களையும் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொண்டு அதை நாங்களும் சொல்லணுங்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்லுவோம் தப்பு. ஏன்னா பாரத நாட்டுடைய பேர் பாரதம் கிடையாது, இந்தியா தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் அதை எங்களால் சொல்ல இயலாது, எங்களுடைய மத வழிபாட்டின்படியும் சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லி. நன்றி. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். தேர்தல் அரசியலில் தொடங்கி பல்வேறு தளங்களில் நாம் பயணித்தோம். உங்களுடைய வருகை மதித்து கௌரா பதிப்பகம்